அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 14ஆம் நாள் தராவிஹி தொழுகை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்ட கேள்விகளிலே இரண்டாவது கேள்வி என்னவென்றால், அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 189வது வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா துல்கிய மவாகீது லின்னாசி வல் ஹஜ். நபியே, பிறைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர், அவை மக்களுக்கும் குறிப்பாக ஹஜ்ஜிக்கும் காலம் காட்டக்கூடியவர்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். நிலவு என்பது, பிறை என்பது பூமியுடைய ஒரு துணைக்கோள். அது ஒன்றுதான். வானத்தில சூரியன் ஒன்றுதான், நிலவு என்பதும் ஒன்றுதான். நட்சத்திரங்கள் தான் எண்ணிலடங்காத நட்சத்திரங்களை அல்லாஹ் வானிலே அழகிற்காக வைத்திருக்கின்றான். இது அல்லாத மற்ற கோள்களும் இருக்கிறது. சந்திரன் என்பது, நிலவு என்பது பூமியுடைய ஒரு துணைக்கோள். அது ஒன்றுதான் இருக்கிறது. அதுக்கு ஹிலால் என்று அரபியிலே சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்துல யஸ்அலூனக அனில் ஹிலால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, அனில் அஹில்லா. அஹில்லா என்ன அர்த்தம்? பிறைகள், சந்திரன்கள் பன்மையாக அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அப்ப வானத்துல ஒரு பிறை இருக்கிறதா, பல பிறைகள் இருக்கிறதா? ஒரு சந்திரன் இருக்கிறதா, பல சந்திரன் இருக்கிறதா அப்படின்னா ஒரு சந்திரன் தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு சந்திரனின் நிலைகள் இருக்குத, அது நாளுக்கு நாள் கூடவும் செய்யும், குறைந்து கொண்டே இருக்கும். சூரியனை பாருங்கள், 365 நாட்களும் ஒரே மாதிரி தான் தோற்றமளிக்கும். ஆனால் சந்திரன் அப்படி அல்ல. பிறை ஒன்று யாரு கண்ணுக்கும் தெரியாது. அன்னைக்குதான் குழப்பமா இருக்கும். நாளைக்கு நோம்பா, நாளைக்கு பெருநாவா, ஒரே குழப்பமாக இருக்கும். பிறை 2 கொஞ்சம் பெரியதாக இருக்கும், 3 சற்று பெரியதாக ஆகும். 14 வரையிலும் பிறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு பின்னால் தேய்வு நிலையை அது அடைந்து கொண்டே செல்லும். அப்ப இந்த ஆயத்துல சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, சூரியன் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனா சந்திரன் வளர்ந்துகிட்டே போகுது, அப்புறமா தேஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அதனுடைய நிலைமைகளை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், துல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த சந்திரனுக்கு பல நிலைகள் ஏன் வருது அப்படின்னா, மவாகீது லின்னாஸ், மக்களுக்கு காலம் காட்டக்கூடிய நாள் காட்டி என்று நபியை நீங்கள் சொல்லுங்க. காலண்டர் வருவதற்கு முன்னால, காலண்டர் வந்த பின்னாலதான் நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு தேதி 1, 2, 3 என்று நாம் கணக்கிடுகின்றோம். ஆனால் நாட்காட்டிகள், காலண்டர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் சந்திரனை பார்த்துதான் நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு பிறை 1, பிறை 2 சரியாக கணித்தார்கள். இந்த காலண்டர்லாம் என்னைக்கு வந்துச்சோ அப்பதான் இந்த குழப்பமே ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாருங்க, சில காலண்டர்ல இன்னைக்கு பிற 14 போட்டிருப்பாங்க, சில காலண்டர் இன்னைக்கு பிற 15 போட்டிருப்பாங்க, இன்னும் சில காலண்டர் இன்னைக்கு 16 போட்டிருப்பாங்க. இதனால்தான் 3 நாள் தொடர்ந்து பெருநா வருது. நாம 27 நோன்பு வச்சிருப்போம், அன்னைக்கு சில சகோதரர்கள் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. மறுநாள் 28வது நோன்பு, அன்னைக்கு சில கூட்டம் நெய்ச்சோறு சாப்பிட்டு இருக்கும். நாம 30வது நோன்பு வச்சிருப்போம், அன்னைக்கு சில பேர் நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க. இந்த குழப்பங்கள் எப்ப வருது அப்படின்னா, இந்த நாள்காட்டிகள் காலண்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால் தான் இந்த குழப்பங்கள் வருகிறது.
ஒரு காலகட்டத்துல இந்த கடிகாரங்கள் கிடையாது. சூரிய கடிகாரம், மணல் கடிகாரம் இப்படிதான் வைத்திருப்பார்கள். இந்த லால்பேட்டை மதரசாவில் கூட இந்த சூரியன் கடிகாரம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. கடிகாரம் என்று சொன்னாலும் மிஷின் தான் இருக்கும், இயந்திரங்கள் இருக்கும். நம்ம கற்பனை பண்ணக்கூட ஒரு பெரிய தூண், அந்த தூணுக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்கும். சுற்றி வரையிலும் தாயிரா அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க. வட்ட வட்டமா கோடு போட்டிருப்பாங்க. அந்த சூரியனுடைய வெளிச்சம் இந்த கம்பியில் பட்டு முதல் தாயிராவில் விழுந்தால் மணி இத்தனை, இரண்டாவது தாயிராவில் விழுந்தால் மணி இத்தனை சரியாக கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு உலகத்துல எந்த 2 கடிகாரமாவது சரியான நேரத்தை காட்டுகிறதா? எந்த கடிகாரமும் காட்டவே செய்ய. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், இந்த வானில் வட்டமிடக்கூடிய நிலவு இருக்கிற எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரி இருந்தால் அது மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு தெரியாம போயிடும். அதனாலதான் வளர்பிறை தேய்வரு என்று அவருடைய நிலைமைகளை அல்லாஹ் மாறி மாறி வர செய்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கும் அதுதான் காலம் கணக்கு. இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்கிறோமே, சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து நாம் நோன்பு வைக்கின்றோம். ஆனா நோன்பை நாம எப்ப துவங்குறோம்? சந்திரனுடைய அடிப்படையில் தான் நாம் நோன்பை ஆரம்பிக்கின்றோம். பிறை 1, பிறை 2, பிறை கணக்கின் பிரகாரம் தான் நோன்பு வைக்கின்றோம். பிறை கணக்கின் பிரகாரம் தான் நோன்பை விட்டு பெருநாளை கொண்டாடுகின்றோம். ஆனா சகர் சாப்பிடுவதும் நோன்பு துறப்பதும் சூரியனுடைய ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து, சந்திரனுடைய ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி பைஹக்கி என்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத லின்னாஸ், இந்த பிறைகளை அல்லாஹ் மக்களுக்கு காலம் காட்டக்கூடிய கருவியாக ஆக்கி வைத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு கணவர் இறந்து விட்டால் ஒரு மனைவி இத்தா இருக்கணும். எத்தனை நாளைக்கு இருக்கணும்? 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள். இந்த 4 மாசங்கிறது ஜனவரி பிப்ரவரி அல்ல, ஹிஜ்ரி காலண்டர் அடிப்படையில் தான். ரமலான் 1ல ஒரு கணவர் இறக்காருன்னா ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் 4 மாதம் ஆயிட்டு. அதற்கு பின்னால் ஒரு 10 நாட்கள். ஏன்னா சூரியனுடைய அந்த ஓட்டத்தை அடிப்படையாக வைத்து இத்தா இருந்தால் நாட்கள் அதிகமாகும். ஏனென்றால் சூரியன் பூமியை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் ஆகிறது. ஆனால் சந்திரன் என்பது சூரிய பூமியை சுற்றி வருவதற்கு 354 அல்லது 355 10 நாட்கள் குறைகிறது. அதுதான் போன ரம்ஜான் மார்ச்ல வச்சோம். இப்ப மார்ச்ல பெருநாளை கொண்டாட போறோம். இன்னும் அடுத்தடுத்து எல்லாமே பனிக்காலம், குளிர்காலம், மழைக்காலம். ஒரு 15 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு காலகட்டத்துல 15 ஆண்டுகளுக்கு பின்னால் மறுபடியும் கோடை காலத்தில் நோன்பு வைப்போம். ஆனால் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை பாருங்கள். தீபாவளியா அது மழை காலத்தில் தான் வரும். கிறிஸ்துமஸா அது குளிர்காலத்தில் தான் வரும். ஆனால் நோன்பு மட்டும்தான் எல்லா பருவங்களிலும் மாறி மாறி வருவதற்கு என்ன காரணம்? நாம் பிறையை பார்த்து நோன்பு வைக்கின்றோம், பிறையை பார்த்து பெருநாளை கொண்டாடுகின்றோம். அப்போ ஒரு பெண் இத்தா இருப்பதாக இருந்தாலும் அவள் பிறை கணக்கின் அடிப்படையில் தான் இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிட்டார்கள். இப்ப நாம ஒரு ஆளுக்கு கடன் வாங்குறோம் அல்லது நாம ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்கரால ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், ஆயத்து தைன். அந்த ஆயத்துக்கு பேரு ஆயத்து தைன். தைன் அப்படின்னா கடன் என்பது பொருள். கடன் சம்பந்தமான வசனம் குர்ஆன்ல பெரிய ஆயத்து அந்த ஆயத்து தான். கிட்டத்தட்ட 1.5 பக்கங்கள் ஒரு ஆயத்து. பெரிய சூறால பெரிய ஆயத்து அடங்கியிருக்கின்றது. அதுல அல்லாஹ் என்ன சொல்வாங்க தெரியுமா? கடன் கொடுப்பதாக இருந்தால் 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நீதமான 2 சாட்சிகளை வைத்துதான் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். பத்திரம் போட வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப பத்திரம் போட்டு தவணை காலம் இருக்குது, அது ஆங்கில தேதிகளை போடுவது கூடாது. ஹிஜ்ரி டேட்டா தான் நம்ம போடணும். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே,
அப்ப சந்திரன் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே போகும். இந்த 14, 15, 13, 14, 15 இந்த 3 நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா சந்திரன் சற்று பெரியதாக காட்சி தரும். இன்னைக்கு போய் பாருங்க, 14ஆம் துறை சந்திரன், முழு சந்திரன். இன்னைக்கு கூட சந்திரன் சிவப்பு கலராக மாறுகிறது அறிவிகள் சொல்லி காட்டுகிறது. இன்றைய தினத்துல இந்த 3 நாட்கள் இருக்குத 13, 14, 15 சந்திரன் இருக்குத பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர், 3,84,400 கிலோமீட்டர். விண்கலத்தில் ஒருவர் சந்திரனுக்கு செல்ல முடியுமா அப்படின்னா செல்ல முடியும். ஆனா 40 நாட்கள் ஆகும். விண்கலம் எவ்வளவு வேகமாக செல்கிறது, சீறி பாய்கிறது. அந்த விண்கலத்தில் சென்றாலும் கூட 40 நாட்கள் ஆகும். அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி பூமியில் படும் பொழுது இந்த கடல்ல போய் நாம பார்த்தோம்னா பகல் நேரங்களில் ஆர்ப்பரிக்கின்ற கடலை விட இரவு நேரங்களில் தான் கடல் அதிகமாக ஆர்ப்பரிக்கும். ஏன்னா சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி அது அலைகளை மேலே உயர்த்தும். அது குறிப்பாக இந்த 13, 14, 15 இந்த 3 நாட்களை நம்ம கடல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாட்களை விடவும் இந்த 3 நாட்கள்ல கடலுடைய ஆர்ப்பரிப்பு அதிகமாக காட்சி தரும். அதுக்கு என்ன காரணம்? பூமிக்கு அருகில் அந்த சந்திரன் வருகின்ற காரணத்தினால். மனிதர்கள்ல கூட சில பேருக்கு இந்த 3 நாள் அதிகமா கோபம் வருமா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி கோபப்படுறவங்க இந்த 13, 14, 15 இந்த 3 நாட்கள் அதிகமா கோபம் வருமா? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 3 நாட்கள் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள். ரமலான்ல இல்ல, ரமலான்ல எல்லா நாளையும் நோன்பு வைக்கிறோம். ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல ஐயாமல் பிகை நம்ம சொல்றோமே பெண்மையான நாட்கள், மற்ற நாட்களை விடவும் இந்த 3 நாட்கள் பிரைட்டா இருக்கும் வெளிச்சம். ஏன் அப்படின்னா சந்திரன் பூமிக்கு அருகிலே வருகிறது. வருகின்ற காரணத்தினால் மூர்க்கத்தனம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கும். கோபங்கள் வரும். கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ரசூல்லா அன்னைக்கே சொன்னாங்க, இந்த 3 நாள் நோன்பு வைங்க, உங்க கோபம் எல்லாம் மண்ணோடு மண்ணா போகிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளையும் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கப்பட வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2555வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இப்ப ஆங்கில மாத காலண்டரை நாம் எடுத்தால் கூடுனது 31 நாள் வரும், 31 தேதி வரும். குறைஞ்சது 28. இந்த பிப்ரவரியில 28 முடிஞ்சிருச்சு. அப்ப 28, 29, 30, 31 இந்த 4 வகைகள் தான் வரும். ஆனா திதிரி அப்படி அல்ல, ஒண்ணு 29 இருக்கும் இல்லாட்டா 30 இருக்கும். இந்த 2ஐயும் தீர்மானிக்கிறது கசாலியசன் இருக்கான், உட்கார்ந்து இருக்கிறாங்க பக்கத்துல. அவங்க சொன்னாதான் நம்ம பெருநாளை கொண்டாடணும், அவங்க சொன்னாதான் நம்ம நோன்பையும் நோர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஹதுனு திஸ்குன் வ யஷ்ரூன, திஜ்ரி நாட்கள் ஆகிறது, மாதம் ஆகிறது 29 நாட்கள். அப்ப 29 முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி நம்ம பெற பார்க்கணும், அடுத்த மாசத்துக்குள்ள பெறப்பா என்று நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா ரஐதுமுல் ஹிலால ஃபஸூமு, நீங்கள் ரமலானுடைய பிறையை பார்த்து விட்டால், ஷாபான் 29 தான் முடிஞ்சிருக்கு, அன்னைக்கு ராத்திரி நம்ம பெற பார்க்கணும், பிறை பார்த்து விட்டால் ஃபஸூமு, நீங்கள் ரமலான் பிறை ஆரம்பமாகிவிட்டது, நோன்பு வையுங்கள். வைதா ரஐதுமுஹு, இந்த ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய ஷபால் மாதம் இருக்குது. இப்ப 29 நோன்பு வச்சாச்சு, ராத்திரி 30 1 நாளைக்கு பெருநாளா நோம்பா அப்படின்னு பிரச்சனை வரும் பொழுது 29வது நோன்பு திறந்த உடனே மேற்கு பக்கம் பார்க்கணும், வடக்கு தெற்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நாளைக்கு பெருநாளா இல்லையான்னு கூடி இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வந்தான், பெருமத்தாச்சுன்னா எங்கப்பா பார்த்தாங்க, டிவியில காமிச்சாங்க. டிவில தான் என்னைக்கு நம்ம பிறைய பார்க்கலாங்க. அப்ப மேற்கு திசையிலே பிறை தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும். பிறை தெரியல அல்லது வயல் உண்மை அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் நல்லா பாருங்க, அந்த 29 அன்னைக்கு பெற பார்க்கிற அன்னைக்கு தான் மேகமே ஒண்ணு சேரும். மற்ற நாள்ல மேகமே இருக்காது.
மேகமாக இருந்தால் அந்த மாசத்தை 30 நீங்கள் ஆக்குங்க. மறுநாள் பெருமாக்க வேண்டிய அவசியமே இல்லை. நோம்ப விட்டுலாம் பெருநாளை கொண்டாடிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு 29 நாள் 30 நாள் விளங்க மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹாபாக்களுக்கு எப்படி பாடம் நடத்துறாங்க பாருங்க. 29 அப்படின்னா இப்படிங்கிறாங்க, இது 10. ரெண்டாவது இப்படிங்கிறாங்க, இது 10. அப்புறமா ஒரு விரலை மடங்கிக்கிட்டு இது 9, இதுதான் 29 பாடம் நடத்துறாங்க. 30ங்கிறதுக்கு 3 தடவை 2 கை விரல்களையும் அவர்கள் விரித்து காட்டி இதுதான் 30 என்று பாடம் நடத்தியதாக கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 பிறக்கிறாங்க, அல்லது 40 வயசு தள்ளி 610 நபியாக ஆக்கப்பட்டார்கள். அப்ப மக்கத்து அரபுகள் நம்ப மறுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னு சொன்ன உடனே மக்கத்து குறைஷிகள் கேட்டாங்க, முகம்மதே நீர் உண்மையான தூதராக இருந்தால் 3,84,400 கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்ற சந்திரனை பூமிக்கு வரவழைத்து அதை 2ஆக நீர் பிளந்து காட்ட வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் உண்மை இறைத்தூதராக ஏற்றுக்கொள்வோம். முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ்வால முடியாத காரியம் என்ன இருக்கு? உடனே அல்லாஹ்வுக்கு உத்தரவிட்டாங்க. சந்திரன் பூமிக்கு வந்தது, 2ஆக பிளந்தது, 2ஐயும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அது ஒன்று சேரல. அதான் ஒரு பாட்டி வடை சொல்ற மாதிரியே நமக்கு தெரியுது. நம்ம முன்னோர்கள் பாட்டி மாதிரிலாம் பேத்திகளுக்கு பாட்டி வடை சொல்ற பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் பார்க்கிறா அப்படின்னா கேரளாவை சார்ந்த கொடுங்கல்லூர். அப்ப கேரளா தமிழ்நாடு எல்லாமே ஒரே மாநிலமாகத்தான் இருக்கிறது. அந்த நாட்டை ஆளக்கூடிய குரு மன்னர், அவர் பேரு அதாவது சேரமான் பெருமாள் ரவிவர்மா அவருடைய பெயர். அவர் என்ன செய்யறார் அப்படின்னா மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு பார்க்கிறார், சந்திரன் பிளப்பதை பார்க்கின்றார். உடனே அந்த நாட்டுக்கு கேரளால இந்த நறுமண பொருட்கள் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதை வாங்குவதற்காக அரபுகள் எல்லாம் கடல் மார்க்கமாக வர்றாங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இது என்ன நிலவு பிறகுற அப்படின்னு. உடனே இந்த அரபுகள் சொன்னாங்களாம், மக்கால முகமது ஒரு நபி வந்திருக்கிறார், இறை தூதர். அவர் செய்து காட்டக்கூடிய அற்புதம் தான் இந்த அற்புதம் அப்படின்ற உடனே அப்ப அந்த சேரமான் பெருமாள் ரவி பெருமா சொல்றாரு, அந்த முகமதை நான் பார்க்கணும், அந்த முகமதை நான் பார்க்கணும், நீங்க போவதை என்னையும் அழைத்து செல்லுங்கள். உடனே சனாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா அப்ப கட்டுமர கப்பல்லாம் கிடையாது, கட்டுமரத்துல அந்த குருமன்னரை அமர வைத்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க அவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தாஜுத்தீன் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. தாஜுத்தீன் மார்க்கத்தின் கிரீடம் அப்படிங்கிற பெயரை வைத்து நீங்க போய் இந்தியாவில போய் இஸ்லாத்தை பரப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. திரும்ப வந்துகிட்டு இருக்கும் போது ஜித்தால வச்சு அவருக்கு சுகமில்லாமல் ஆகி விடுகிறார். அவர் சொன்னாரு கூட வந்த சஹாபாக்கள்கிட்ட, நான் மௌத்தோ ஹயாத்தோ நான் ஒரு கடிதம் எழுதி தருகின்றேன், நான் இறந்து விட்டால் இந்த கடிதத்தை என் குடும்பத்தாரிடம் கொடுத்து நான் வசிக்கக்கூடிய கொடுங்கலூர்ல ஒரு பள்ளிவாசலை நீங்க கட்டணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கின்றார். அந்த மாதிரி அவர் இறந்துருந்தாரு, சித்தாலே அடக்கம் பண்றாங்க. இங்க குடும்பத்தார்கிட்ட கொடுத்த உடனே குடும்பத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுங்கலூர்ல கடற்கரை ஓரத்துல அந்த பள்ளிவாசலை எழுப்புகின்றார்கள். இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் இந்தியாவிலேயே முதல் பள்ளிவாசல் அதுதான். உலகத்திலேயே 2வது ஜும்மா பள்ளிவாசல். முதல் ஜும்மா பள்ளிவாசல் குபா பள்ளி, 2வது ஜும்மா பள்ளிவாசல் அந்த சேரமான் பெருமாள் எழுப்பிய அந்த பள்ளிதான். அந்த பள்ளி இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், கொஞ்சம் கூட மாறாமல் அதை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பள்ளிவாசல் எழும்புவதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் செய்து காட்டிய அந்த சந்திரனை பிளந்தார்களை இன்சக்கல் கமர், அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். சந்திரன் பிளந்தது என்று தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக சந்திரன் தேய்வதும் வளர்வதும் எதற்காக என்றால் நாம் அதை வைத்து நாளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளில் உள்ள இந்த கல்யாணமாக இருக்கட்டும், மற்ற விசேஷங்களாக இருக்கட்டும்,
அதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஆங்கில தேதியை போடுவதை விட ஹிஜ்ரி டேட்டை தான் முஹர்ரம் 1 முஹர்ரம் 2 இந்த மாதிரி தான் போட வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு கூறுவதன் மூலமாக உலகம் உள்ளளவும் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல் குர்ஆனை படித்து அதை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.